வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோலேருந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் இதில் கோர் ஜாவா வீடியோலேயே ஊப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ஊப்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அதாவது என்னென்னா, ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்டாக விட்டுட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்தோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சி ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்தோம்னா அது ப்ரொசீஜர் ஓரியன்ட். அதில் வந்து என்னென்னா, டேட்டா வந்து ஹைட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ டேட்டாவோட கோடை வந்து என்ன பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய குறைபாடு இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறத C++ போனாங்க. இந்த C++ஓட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட பேஸ் பண்ணி தான் பைத்தானும் டிசைன் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, மோரோவர் C++ல என்னென்ன கான்செப்ட் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து பைத்தானில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறத தான் இந்த ஊப்ஸே ஆரம்பிக்குது. கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது எதுக்காக அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமே ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோபோ இருக்குன்னா அந்த ரோபோ வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோபோவை கேட் கீமராக நிப்பாட்டோம்னா அந்த ரோபோ என்ன பண்ணும், ஆள் வரும்போது கேட்டை ஓப்பன் பண்ணும், ஆள் போகும்போது கேட்டை க்ளோஸ் பண்ணும். அதான் அதோட வேலை. அப்போ அந்த ரோபோவை டிசைன் பண்ணுறதுக்குன்னு அதாவது மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவை. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதை டிசைன் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், எதுக்காக ஒரு டிசைன் பண்ணி ஏதோ ஒரு வேலையை பண்ணுறோம். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் தேவைப்படுது. ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம வந்து அந்த ரோபோவை டிசைன் பண்ணுறோம். அந்த ரோபோ அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியில் இருந்ததுன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஒரு ரோபோ மட்டும்தான் கம்பெனியில் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. டீ போடுறவங்க இருப்பாங்க, கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலைக்காக இருப்பாங்க. அப்போ இந்த கம்பெனி அப்படிங்கிறத என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த கம்பெனிங்கிற கிளாஸ் அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கிளாஸ் டு ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த கம்பெனினா இந்த எம்ப்ளாயெல்லாம் இந்தந்த வேலை தான் பார்க்கணும், அவங்களுக்கு என்னென்னலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். அதாவது முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம். அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிளாஸஸ் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் a class is a blueprint for creating object. அப்படி இல்லைன்னா பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா லிஸ்ட் டாட்டு அதில் அப்பெண்ட்னு ஒரு மெத்தட் என்னால் கால் பண்ண முடியுது. ஸோ அது வந்து அந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அப்படி இல்லைன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாகவும் இருக்கலாம். ஸோ ஐ மீன் லிங்க்டு லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸும் என்ன பண்ணிக்கலாம், அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைடிங் இனிஷியல் வேல்யூ ஃபார் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுங்கிறது மெம்பர் வேரியபிள்ஸ் ஆர் அட்ரிபியூட்டுமே ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ் தான். அவங்க இவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க, இவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்க, என்ன கலரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்டேட்டு. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் பிஹேவியர். இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறது அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன வேலைக்காக நம்ம அதை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு மெத்தட்ஸ் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன். இங்கே ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது கலர், வெயிட்டு, ஹைட் இதெல்லாம். ஃபங்க்ஷனுங்கிறது என்ன வேலைக்காக, ஓப்பன் கேட், க்ளோஸ் கேட் அப்படிங்கிறது. அப்போ கிளாஸுங்கிறது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தது தான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோட் ரீயூசபிலிட்டி தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற கோடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேத் லைப்ரரியை கால் பண்ணுற மாதிரி, அதாவது அதுவும் ஒரு ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான். அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது இம்போர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் என்ன ஆகும், மெமரி கன்சப்ஷன், அதிகமான மெமரி நான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் டைமும் கம்மியாக இருக்கும். இன்னொன்று, இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டேட்டா வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இன்ட்ரோடக்ஷனில் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது, அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். கிளாஸுங்கிற கீவேர்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கிளாஸுங்கிறது கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கம்பெனி அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கம்பெனி அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கம்பெனிங்கிற கிளாஸில் வந்து நேம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த இடத்துல நேம் வந்து என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இப்படி சிம்பிளாக கொடுத்துறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிளாஸில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஜாவாவில் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். இங்கே வந்து நேரடியாக அங்கே வந்து என்னென்னா டேட்டா டைப்லாம் சொல்லுவோம், ஸ்டாட்டிக் அந்த மாதிரி சொல்லுவோம், இல்லைன்னா பப்ளிக் இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, டிஃபால்ட்டாக இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் தான். அதாவது வந்து ஸ்டாட்டிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா டேட்டா டைப்பை இது ஃபாலோ பண்ணாது. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஆப்ஜெக்ட் வந்து அங்கே வந்து ஒரு கேட் கீப்பர் இருக்காங்க அப்படின்னா, அது ஒரு ரோபோ அப்படிங்கிற ஒரு கேட் கீப்பர் இருக்காங்க.
ஸோ ரோபோ அப்படிங்கிற வேணால் ரோபாட் அப்படிங்கிற வேணால் வச்சுக்கிறேன். ஸோ எந்த கிளாஸில் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கம்பெனிங்கிற கிளாஸில் இவங்க இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ரோபோவோட அது எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, பிரிண்ட் நேம் அப்படிங்கிற வேணால் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் நேம் ஜஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இன்னும் இல்லை, அந்த கம்பெனியோட நேம் தான் இதோட மீனிங், ரோபோவோட நேம் கிடையாது. அது வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்டை பற்றி பேச வேணால் வந்து நம்ம வந்து இது வந்து நார்மலாக வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன் அல்லவா. ஸோ அப்போ நேரடியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்பெனியோட நேம் அப்படிங்கிறத அதான் சொல்லணும். அதான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். ஸோ கம்பெனியோட நேம் வந்து டிசிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ கம்பெனி டாட் நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இன்னொரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸோட ஸோ 2 வேரியபிள், அதாவது இது வந்து என்ன கிளாஸ் லெவல் வேரியபிள், நேம் எம்ப்ளாயி நம்பர்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதை எப்படி நம்ம கால் பண்ணால் இது வந்து ஸ்டாட்டிக் மாதிரி. ஸ்டாட்டிக்னா கிளாஸ் நேம் சொல்லி நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பின்னாடி வந்துக்கிறோம். நான் வந்து பேசிக்ஸ்க்கு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஊப் அப்படின்னு ஒரு ஃபோல்டரு. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, intro.py அப்படிங்கிற ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறேன். பைத்தான் intro.py. ஸோ இப்படி ரன் பண்ணால் டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதாவது இது வந்து கம்பெனியோட நேம். அந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கம்பெனி டாட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்படி நம்ம கொடுத்துடலாம்னா செக் பண்ணி காமிக்கும். ஸோ 2000 அப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோனா ரோபோவோட நேம் என்ன, ரோபோவோட ஹைட் என்ன இருக்கும், ரோபோ என்ன வேலை பார்க்கும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.